இன்றைக்கி சனிக்கிழமைன்றதால நாங்கள் கடைக்கு போகல, பாதி நாள் தான். அதனால் இன்றைக்கி ஐடிக்கு குளிக்க வைக்கிறோம். சனிக்கிழமைன்றதால மோஸ்ட்லி இவள் குளிப்பா. இப்போ வெயில் காலன்றதால பச்சை தண்ணி தான், இல்லைன்னா வந்து சுடு தண்ணி தான் ஊற்றும் இவங்களுக்கு. அதுக்கு தான் இப்போ மேலே மாடியில் மொட்டை மாடியில் வந்திருக்கோம். பாருங்கள், குளிக்கிறதெல்லாம் அடம்பணும். அதுக்காக தான் செயின் போட்டிருக்கோம், இல்லைனா போட்டிருக்க மாட்டோம். சரி குளிக்க வைக்கணுமே, இல்லைன்னா ஓடிட்டுப்பா. தண்ணின்னா இவளுக்கு பயம் அவளுக்கு. அதுக்காக தான் சரி குளிக்க வைக்கிறதுக்காக இப்போது ரெடி பண்ணிகிட்ருக்கோம். தண்ணிலாம் பிடிச்சி வைக்கிறோம். இருங்க, வா வா வா, ஐடி வா, ஐடி வா. என்னங்கச்சா ஐடி வா, வா வா, இங்கே வா. பாருங்க எவ்வளோ பார்த்தீங்களா, எவ்வளோ அடம் வந்து குளிக்க வைக்கிறதுக்கு. நல்லா இருக்குது தண்ணி. சரிம்மா, ஜில்லுன்னு இருக்குதுமா. கட்டே ஐ சூப்பராக இது. ஐடிக்கு சூப்பராக இது. ஜில்லுன்னு சூப்பராக இது. ஆய் சூப்பரா கட்டே, சூப்பரா. ஐடியும் பார்க்குறான். அங்கே பாரு, அங்கே பாரு, போட்டோ பிடிக்கிறாங்க பாரு. ஷாம்பு போடுங்க. இந்த மாதம் ஃபுல்லாக அவளுக்கு கொஞ்சம் முடி வேற கொட்டும். வெயில் அதிகமாக இருக்கிறதால சாப்பிட்றது இல்லை, ஆள் மெலிஞ்சிச்சு. ஐடிக்கு ஷாம்பு போடுறோம். ஷாம்பு போட்டு குளிப்பா. ஷாம்பு சூடாக இருக்கு. தெரியல இது. அவளுக்காக தனி ஷாம்பு இது, அதை யூஸ் பண்ணுறோம். நாம் போகிற சோப்புலாம் இல்லை, அவளுக்காக வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். சரிம்மா, ஷாம்பு போட்டாமா. ஷாம்பா ஷாம்பு போட்டு குளிக்கணும் பாப்பா. அழுக்கு எவ்வளோ போகும் பாரு. உனக்கு அப்போ தான் நம்பிச்சல் இல்லாத இருக்கும் உடம்பு. அடி அப்போ தான் உனக்கு நம்பிச்சல் இல்லாத நல்லா தூங்குவேன் நைட்டில். குளிச்சுட்டா உனக்கு நல்லா இருக்கும். வெயிலுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் உடம்பு. இன்றைக்கி ஒரு வீடியோ பதிவு பார்த்தேன், டாகை பற்றி நல்லா போட்டிருந்தாங்க. வெயிலுக்கு டாக்டரே ஒருத்தர் சொல்லியிருந்தார், வெயிலுக்கு நல்லதுங்க குளிப்பாட்டுங்க. ஆனால் வீட்டிலே வழக்கமாக வந்து இவளுக்கு டாக் ஹீட் ஆகிடும். ஒரு நாள் தண்ணி ஊற்றுவோம். இப்போ வந்து ரொம்ப ஊற்றுறது இல்லை, ஆனால் அது தப்பு தான். தண்ணி வந்து இவளுக்கு அதிகமாக ஊற்றணும். இவள் வந்து என்னென்னா கொஞ்சம் பனி பிரதேசத்திலே இருக்கிற ஆள். இங்கே நம்மளுடைய சூழ்நிலை வந்து சரியில்லை, அதனால தான் டைம் இல்லை வேறு ஊற்றுறதுக்கு, அதனால் முடியல. ஆனால் சில டாக்லாம் ஈரத்தெல்லாம் படுத்துக்கும். உனக்கு இப்போ கொஞ்சம் ஈரம் கூட இவள் படுக்க மாட்டேன்றான். ஈரமான துணியோ ஈரமான கோணியோ ஏதாவது மேட்டு இருந்தால் அதை போய் படுக்கிறது இல்லை இவள். அந்த மாதிரி டைப் உடம்புல சுத்தமாக ஈரமே இருக்கக்கூடாதுன்றா இவள். சுத்தத்தை கடைப்பிடிப்பான். எப்படிமா இருக்கு ஐடி? எப்படா இருக்கு? நல்லா இருக்கா? அதெல்லாம் தண்ணி ஊற்றுனா பொறுமையாக காட்டுவான். முதல்ல தான் ஓடுவான், அதுக்கப்புறம் குளிக்கணும் அப்படின்னா காட்டும். அதெல்லாம்
துடைக்கிறது. இப்போ துடைப்பக்கிறதுக்கு எவ்வளோ அழகாக காட்டுவா பாருங்களா. மேலே 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 இல்லை நின்னுக்கோ கால் காலெல்லாம். எனக்கு பிடிக்காதுங்க. அவள் இல்லைன்னா டக்குன்னு உதிரி விடுவா. அவளை பிடிக்கணும். இருங்க ஸ்டாண்டு நான் எடுத்துக்கிறேன். இட்டுன்னு வந்து இங்கே கட்டுங்க. நல்லா மொத்தமாக ஊற்றிடுவா. தொடச்சிக்கோ இப்போ தொடச்சிக்கோ. இது தொடச்சிக்கோமா. இருமா மல்ல டவலில் இரு டவல் எடுத்துட்டு வராங்க. இரு தொடச்சிக்கோ. இரு இங்கே வா தொடச்சிக்கோ. இரு இதோ டவல் எடுத்துட்டு வந்தாங்க. நில்லு கீழலாம் மண்ணை படக்கூடாது. எது குளிக்க வச்சுது டவல் வந்துச்சுப்பா. தொடச்சிக்கோ. நில்லு இங்கே நில்லுமா. மேலே கொஞ்சம் கூட ஈர பார்த்தீங்களா. அதெல்லாம் துடைக்கலாம் அழகாக காட்டுவா. ஏன்னா உடம்புல கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. சும்மா நம்ம தண்ணி தெளித்தோம் அப்படின்னா கூட போய் ஒரு கோணிப்பையில் போட்டு நல்லா துடைச்சிட்டு வந்துடும். அவளுக்கு ஈரமே பிடிக்காது. ஆனால் இப்போ அழகாக துடைக்க காட்டுச்சு. ஏன்னா ஈரம் தான் உடம்புல. அதுக்கு நிறைய முடி அதிகம் வேறு. உதிரினே இப்போ ஒரு கோன் மேட்டு போட்டால் அந்த மேட்டை துடைச்சிடுவான். இதோ இப்போ இதில் போடுறோம். இதை போட்டால் அவள் இதில் படுத்து அவளுக்கு இன்னும் கொஞ்சம் ஈரத்தெல்லாம் துடைப்பாள். நல்லா தொடச்சிக்க. காலில் ஈரமாகிட்டு காலில் ஈரமாகிட்டு பாப்பாக்கு. அதெல்லாம் நல்லா காலில் ஈரமாகிட்டு இந்த கழுத்தில் இந்த காலாண்ட நல்லா துடைச்சிக்கணும். அதுக்கு குளிக்கிறது தான் முதல்ல கஷ்டம். அதுக்கப்புறம் குளிக்கிறேன்னா அதுக்கு தண்ணி இப்போ வந்து கொஞ்சம் வெயில் அதெல்லாம் கொஞ்சம் சில்லுன்னு குளிக்க வைக்கிறோம். மற்றபடி அவளுக்கு உடம்பு ரொம்ப குளிர் மழை அப்படின்னா அவளுக்கு சுடு தண்ணி தான் குளிப்பாங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக காட்டும். அதெல்லாம் அவளுக்குமே ஈரம் இருக்கக்கூடாது அவள் உடம்புல. இருங்க கொஞ்சம் நாங்கள் துடைப்போம். இதில் தொடச்சிக்கொண்டாப்பா. அவளுக்கு ஈரமே இருக்கக்கூடாது. அதை துடைப்பா. அதில் அதேமாதிரி சாப்பிட்டாலும் வாய் துடைக்கும். ஏன்னா யாராச்சும் உங்கள் வீட்டில் டாக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டாக் இந்த மாதிரி வாயில் சாப்பிட்ட உடனே போய் கரெக்டாக அந்த மேட்டை தேடுவா வாய் துடைக்கிறதுக்கு. ஏன்னா சாப்பிட்டா வாய் துடைக்கணும். நாம் எப்படி சாப்பிட்டுமே வாய் துடைக்கணுமோ அதே மாதிரி சாப்பிட்டா வாய் துடைக்கும். அதெல்லாம் சில விஷயம் ரொம்ப பெட்டுது. ரொம்ப கரெக்டாக செய்யும். சாப்பிட்டோன்னே வாய் துடைக்கணும். போய் தண்ணி குடிமானா தண்ணி குடிச்சிடுவா. அதெல்லாம் கரெக்டாக செய்வாள். ஜூஸ்லாம் நல்லா சாப்பிடுவா. அதேமாதிரி மதிய நேரத்தில் இப்போ ரெகுலராகவே இன்றைக்கி தான் ஜூஸ் போடல. ரெகுலராகவே கொஞ்சம் மதியத்தில் ஆப்பிள் ஜூஸ் தான். சுகர் ஆட் பண்ணாமல் ஆப்பிள் ஜூஸ் கொடுத்தா சாப்பிடுவாள். நாங்கள் கொஞ்சம் இதுவும் இப்போ பிஸ்கெட் மட்டும் எடுத்துன்னு வந்து வச்சுருக்கேன். சரி கொடுக்கலான்றதுக்காக. சரி இப்போ குளிச்சாலே பசி எடுக்கணும். அவளுக்கு இன்னும் ஈரம் போகலையாம். அவள் தொடச்சிங்கிறா பாருங்கள். மண் துடைப்பலே நான் அந்த கோணிப்பை போட்டேன். இப்போ அதில் தொடச்சிங்கிறா. ஏன்னா அவளுக்கு வந்து சுத்தமாக ஈரம் இருக்கக்கூடாது. தொடச்சிக்கிது. பிஸ்கெட் சாப்பிட்றீங்களா பாப்பா? பிஸ்கெட்டு சரி ஓகே. நான் ஸ்டாண்டுலேருந்து எடுத்துறேன். நான் காட்டுறேன். பிஸ்கெட் எடுத்துகிட்டு வாங்க. செயின் அவுத்துருங்க. இப்போ கொஞ்சம் நேரம் வாக்கிங் போனோம். அதுக்காக ஓடுவா. ஈரம் அதில் ஈரம்
இதோ இருக்கு பாரு, அதை தொடை. தொடச்சிக்கோ. நல்லா தொடை 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 தொடைமா, வாமா தொடைமா. ஈரம் இருக்கு பாரு, ஈரம் இருக்கு பாரு. வா தொடச்சிக்கோ, வா. உனக்கு தானே போட்டுக்கிறேன். தொடை தொடை. அவளுக்கு கொஞ்சம் ஈரம் இருந்தா தொடைமா. உனக்கு தானேம்மா, உனக்கு தானேம்மா. உண்டுதான் உண்டுதான். எங்கே போகிறீங்க? அங்கெல்லாம் எதுவும் எடுக்கக்கூடாது. ஏய் பிஸ்கெட் எடுத்துறேன், வா இங்கே வா. இங்கே வா, இங்கே வா. சரி ஓடிட்டோம் வாக்கிங் போயிட்டோம். போடு வா. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாஸ் முனு அதுவும் எங்கள் சேனல் தான். அப்புறம் அபி ஏ அதுவும் எங்கள் சேனல் தான். ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்கள் டாக் வீடியோஸும் போடுவோம், பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடி அவளை காட்டுறோமா, அதுக்காக அவள் ஓடி வரா. இங்கே வா அதோ பாரு. நீ தான் உன்னை தான் பார்க்குறாங்க எல்லாரும். பாரு இங்கே பாரு.